இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்திலே இருக்கக்கூடிய புத்தகங்கள் ஒரு முறை வாசிக்கலாம், இருமுறை வாசிக்கலாம், அல்லது 3 முறை வாசிக்கலாம். அந்த வாசித்த புத்தகங்கள் மீண்டும் 4வது முறையாக வாசிக்க மனம் விரும்பாது. ஏனென்றால் அதனுடைய கருத்துகள் அதோடு முடிந்து விடுகிறது. குறிப்பாக இன்னும் பார்க்க வேண்டும் என்றால், பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் முன்பெல்லாம் ஒரே புத்தகம் ஆண்டு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு படிக்கின்ற வரை அந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான். அப்போ என்ன செய்வார்கள்? பத்திரமா வச்சுருப்பாங்க. அந்த புக்கு அட்டை போட்டு, அது மேலே பிளாஸ்டிக் கவர் அட்டை போட்டு பத்திரமா வச்சுருப்போம். அதிலே கிறுக்கல் கூட இருக்காது. ஏனென்றால் ஒரு ஆண்டு முழுவதும் அந்த புத்தகம்தான். ஆனால் இன்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பருவ தேர்வு, காலாண்டுக்கு ஒரு புத்தகம், அரையாண்டுக்கு ஒரு புத்தகம், முழாண்டுக்கு ஒரு புத்தகம். அந்த காலாண்டு அந்த தேர்வு எழுதிய உடனே அந்த புத்தகம் வீட்டில் எந்த மூலையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அரையாண்டு தேர்வு எழுதிய உடனே அந்த புத்தகம் வீட்டில் எந்த மூலையில் இருக்கும் அல்லது எந்த கடையில் இருக்கும் தெரியாது. அதே போல் முழாண்டு நோட் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடைக்கு போட்டுருவோம். நமது எண்ணங்கள் அனைத்தும் எதை நோக்கி செல்லுகிறது என்றால், அந்த புத்தகம் தேவையில்லை. ஏனென்றால் நான் காலாண்டு தேர்வு எழுதிவிட்டேன், அதோடு முடிந்து விட்டது. அல்லது அரையாண்டு அல்லது முழாண்டு, அந்த புத்தகம் இனி எனக்கு பயன்படாது, அடுத்த ஆண்டு வேறு புத்தகம். இது எல்லோருக்கும், கல்லூரி படித்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் அதோடு முடிஞ்சு போச்சு அந்த புக்கு. அடுத்த ஆண்டு செகண்ட் செமஸ்டர், ஃபஸ்ட்டு செகண்ட், 2ஆம் ஆண்டு அதோடு முடிந்துவிடும். ஆனால் உலகத்திலே எத்தனை முறை வாசித்தாலும், எத்தனை முறை நினைவு கூர்ந்தாலும், திரும்ப திரும்ப நாம் நினைத்து பார்த்தாலும் சலிக்காத ஒரே ஒரு உயிருள்ள புத்தகம் எவை என்று கேட்டால் இந்த விவிலியம் மட்டும்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இறைமகன் இயேசுவினுடைய நாவில் இருந்த அந்த வார்த்தை 2025ஆம் ஆண்டு இன்று திங்கட்கிழமை நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இன்றைய நவீன உலகத்திற்கு ஏற்ப இந்த இறை வார்த்தை பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்து 3025ஆம் ஆண்டு நம்மளாம் இருக்க மாட்டோம். 1000 ஆண்டுகள் இன்னும் அன்றைய நவீன உலகத்தை இன்னும் உலகம் மேம்பட்டு கொண்டிருக்கும். இந்த உயிருள்ள வார்த்தை அடங்கிய திருவிவிலியம் அந்த 3225ஆம் ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப இந்த இறை வார்த்தை பயன்படும். எனவே இவற்றை யாராலும் புறக்கணிக்க முடியாது. ஒரு முறை படித்து முடிச்சிட்டேன், போர் அடிச்சது, முடிஞ்சு போச்சு, எடுத்து தூக்கி வச்சிருவோம். இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம் வாழ்க்கைக்கு அடித்தளமாக, ஆணிவேராக, ஒளிவிளக்காக, அல்லது நாம் எந்த பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருப்பது, ஒளியாக இருப்பது, அல்லது நம் உள் உணர்வை தூண்டக்கூடியதாக இருப்பது இந்த இறை வார்த்தை மட்டும்தான். எனவேதான் இதை சுமக்க கை வலிப்பதில்லை. இந்த இறை வார்த்தை பொக்கிஷம். அப்போ பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் ஏற்ற ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறை வார்த்தைக்குள் செல்வதற்கு முன்பாக திருக்குறள், அதனுடைய அதிகாரம் செய் நன்றி அறிதல், 103வது திருக்குறள், பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் இந்த உதவி செய்தால் அவனுக்கு திரும்ப எனக்கு அதை விட செய்வான், அல்லது நான் செஞ்சதுக்கு ஈக்குவலாக செய்வான். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் யார் ஒரு உதவியை மற்றவர்களுக்கு செய்கின்றார்களோ அந்த உதவி கடலை விட பெரியது. அடுத்ததாக அந்த திருக்குறள், அதனுடைய அதிகாரம் ஈகை 221, வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம்
குறி எதிர்ப்பை நீர் துடைத்து. இதனுடைய அர்த்தம், இல்லாதவருக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும். மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும். உண்மையான உதவி, உண்மையான ஈகை குணம் என்னவென்றால், வறியவனுக்கு நாம் வழங்குகின்றோம். ஏனென்றால் திரும்பி அவனால் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் வறியவனாக இருக்கின்றான், ஏழையாக இருக்கின்றான். ஒருவேளை நான் இன்னொருவனுக்கு ஒரு உதவி செய்கிறேன் என்றால், ஒரு பொருளை கொடுக்கிறேன் என்றால், அவன் எனக்கு மீண்டும் அதே பொருளை அல்லது அதே உதவியை அல்லது அதைவிட அதிகமாக எனக்கு செய்வான். அது ஈகை குணம் அல்ல என்று குறிப்பிடுகின்றான். இந்த 2 திருக்குறள்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. இறைமகன் இயேசு தம்மை ஒருவன் விருந்துக்கு அழைக்கிறான். அப்போ விருந்துக்கு அழைக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இயேசு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு அறிவுரை, நீ பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் பொழுது உனது நண்பர்கள், உற்ற நண்பர்கள் அல்லது குடும்ப நண்பர்கள் அல்லது சகோதர சகோதரிகள், உறவினர்கள், செல்வம் படைத்த அண்டை வீட்டாரை அழைக்க வேண்டாம். நீ விருந்து கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நபர், உனக்கு நன்கு அறிமுகமான நண்பர்கள், செல்வர்கள் அல்லது உன் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க அல்லது மற்றவர்கள் யாரையும் அழைக்காதே. ஏனென்றால் நீ இன்று அவளுக்கு நீ விருந்து கொடுத்தால், தடபுடலான சாப்பாடு கொடுத்தால், அவர்கள் என்றாவது ஒரு நாள் நீ கொடுத்ததை விட அதிகமாக கொடுக்கலாம். அப்போ 2ம் ஈக்குவல் ஆகிடும். நீ விருந்து கொடுத்த, அவனும் விருந்து கொடுத்த. என்ன லாபம்? என்ன கைமாறு? கைமாறு உங்களுக்குள்ளே தான் பரிமாறப்படுகிறது. நீ விருந்து கொடுத்த, அவனும் திரும்ப விருந்து கொடுத்தான். அந்த கைமாறு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால் யாருக்கு எந்த பலன் அல்ல. ஆனால் இறைமகன் இயேசு சற்று வித்தியாசமாக அவர் யோசிக்கிறார். நீ யாருக்காவது நீ விருந்து கொடுக்க வேண்டும் என்றால், நீ யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்றால், யாரையெல்லாம் உன் வீட்டிலே அமர வைத்து நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் பட்டியலிடுகின்றார். நீர் விருந்து அளிக்கின்ற பொழுது ஏழைகளையும், உடல் ஊனமுற்றோரையும், கால் ஊனமுற்றோரையும், பார்வை அற்றோரையும் அழையும். என்னால் செய்ய முடியுமா? நம்மால் செய்ய முடியுமா? ஏழைகளையும், கால் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், இவர்கள் அனைவரையும் உன் வீட்டுக்கு அழைத்து நீ விருந்து கொடு. ஒருவேளை நான் இப்படிப்பட்ட நபர்களுக்கு விருந்து கொடுத்தால் என்ன கைமாறு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும். நீ உதவி செய்தாய்ப்பாய். சாதாரண மனிதர்கள், ஏழைகள், உடல் ஊனமுற்ற, காடு ஊனமுற்றோர், பார்வையற்றவர்கள், இவளை அழைத்து நீ விருந்து கொடுக்கின்ற பொழுது அல்லது சாதாரண ஒரு உணவு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். வயிறு நிரம்பிய உடனே உங்களை வாழ்த்துவார்கள். மகராச நல்லா இருக்கணும், மகராசி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீ எப்பொழுது நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், மனதார வாழ்த்துவார்கள். ஆனால் நீ விருந்து கொடுத்த இந்த சாதாரண மனிதர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், உதவி செய்யாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் அவருடைய வீட்டுக்கு அழைக்க முடியாது. ஏனென்றால் ஒருவேளை வீடற்ற நிலையிலே சாலை ஓரங்களிலே இருக்கலாம், அல்லது நல்ல வசதியான இல்லங்கள் இல்லாமல், வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீ கொடுத்த விருந்தை போல, உணவை போல அவர்களால் வழங்க இயலாத நிலையில் இருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்கள், அவர்கள் சார்பாக யார் எனக்கு கைமாறு அளிப்பார் என்றால் இறைவன். அவர்தான் எனக்கு கைமாறு அளிப்பார். இப்படிப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை அழைத்து நீ ஒரு வேளை உணவு கொடுக்கின்ற பொழுது மீண்டும் அவள் அழைத்து உணவு கொடுக்க முடியாது, கைமாறு செய்ய முடியாது, வாய்ப்பில்லை. ஆனால் அந்த மனிதர்கள் சார்பாக விண்ணகத்துக்கு நீ வருகின்ற பொழுது நான் உனக்கு கைமாறு கொடுப்பேன். இதைத்தான் இயேசு செய்ய சொல்றார். நிறைய நபர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை உணவு கொடுத்து அந்த ஏழை அந்த உணவை சுவைக்கின்ற பொழுது அவனுடைய முகத்தில் நீங்க உற்று பாருங்க, மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நாம் கொடுக்கக்கூடிய உணவு அந்த தொண்டை வழியாக உள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த உணவை அவன் சாப்பிட்ட பொழுது
மன நிறைவோடு நம்மை வாழ்த்துவோம். மகராச மகராசி நல்லா இருக்கணும். விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் இவற்றை சற்று இன்னும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு இவ்வாறு சொல்வார்: உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றார்களே. அப்ப இயேசு அழகா சொல்றார், நீ உனது நண்பனுக்கு உதவி செய்கின்ற பொழுது மீண்டும் உனது நண்பன் உனக்கு உதவி செய்கின்றான், 2 பேருக்கும் கைமாறு முடிந்து விடுகிறது. நீங்கள் செய்வது போல நீங்கள் யாரையெல்லாம் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு சமூகத்திலே வைத்திருக்கின்றீர்களோ அந்த பாவிகளும் தங்களுக்குள்ளே அவர்கள் பரிமாறிக்கொள்கின்றார்கள். அது விருந்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். அவர்களும் அந்த இருவருக்கும் இடையே அந்த கைமாறு பரிமாறப்படுகிறது. நீங்கள் செய்வது போல அவர்கள் செய்கிறார்கள். என்ன லாபம்? ஒண்ணுமே இல்லையே. பிறகுதான் இயேசு சொல்வார், பகைவரை அன்பு செய்யுங்கள். யாரையெல்லாம் நீங்கள் விரோதியாக நினைக்கின்றீர்களோ அவர்களை அன்பு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் இறை வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார், பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். அவன் ஏழை என்று, ஒன்றும் இல்லாத நபர் என்று, அல்லது தங்க கூட வசதி இல்லாத ஒரு மனிதன் என்று இகழ்ச்சியோடு பார்க்கின்ற பொழுது, இகழ்ச்சியோடு நோக்குகின்ற பொழுது, இகழ்ச்சியான வார்த்தைகளை நமது நாவில் இருந்து நாம் வெளியேற்றுகின்ற பொழுது, நீ அந்த மனிதனை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை. அந்த மனிதனை நீ திட்டல, அந்த மனிதனை நீ ஏளனமாக பார்க்கல. யாரை நீ ஏளனமாக பார்க்கிறாய், யாரை நீ இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறாய் என்றால் அந்த மனிதனை உண்டாக்கிய கடவுளை நீ இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றாய். அந்த கடவுளை நீ பரிதவித்துக் கொண்டிருக்கின்றாய், கேவலமா பேசிக் கொண்டிருக்கிற. அப்ப நீதிமொழி ஆசிரியர் சொல்லுகின்றார், ஒரு ஏழையை ஒருவன் இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற பொழுது அந்த ஏழையை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை, படைத்த ஆண்டவரையே நீ இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறாய். அடுத்ததாக அதே நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்கி உதவி செய்கின்றவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றார், அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நாம் நம்பி கடன் கொடுத்தால் அந்த கடன் அவனால் திருப்பி கொடுக்க முடிகின்றதா? கொடுக்க மாட்டார்கள். நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா, அடுத்த மாசம் வா. கடன் கொடுத்தவனை விட கடன் கொடுத்தவர்கள் நடையா நடப்பார்கள். சில நேரங்களிலே நம்பிக்கையற்ற மனிதரை பார்க்கின்றோம். ஆனால் நீதிமொழி ஆசிரியர் சொல்லுகின்றார், நீ ஏழைக்கு மனமிறங்கி நீ உதவி செய்கின்ற பொழுது அது யாருக்கு தெரியுமா? நீ கடன் கொடுக்கிற, இறைவனாக எனக்கு நீ கடன் கொடுக்கிற. நீ அவனுக்கு கடன் கொடுக்கின்ற பொழுது, உதவி செய்கின்ற பொழுது அதை நான் ஒரு கடனாக பார்க்கின்றேன். அந்த கடனை நான் உனக்கு திருப்பி செலுத்திடுவேன். இந்த கடன்காரனா இருக்க மாட்டேன். என்னுடைய கடவுள் கடன்கார கடவுள் அல்ல. அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு கடவுள் என் கடவுள். அப்ப இறைவன் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ ஏழைக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த ஏழைக்கு நீ கடன் கொடுக்கின்றாய், அந்த கடனை நீ மேல வருவல்ல, அப்ப திருப்பி கொடுத்து விடுவேன். அடுத்ததாக அதே நீதிமொழி புத்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஏழை கூக்குரல் இடுகின்ற பொழுது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன்தானே உதவிக்காக மன்றாடும் பொழுது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டான். சில நேரங்களில் நாம் இதை எதிர்நோக்கி இருப்போம். ஒருவன் உதவிக்காக வருவான், உண்மையிலே உதவிக்காக வருவான். சில பேர் ஏமாற்றுவார்கள், அப்படிப்பட்ட நம்மளுக்கு உதவி செய்ய தேவையில்லை. உண்மையிலே உதவிக்காக நம்மை நோக்கி வருகின்ற பொழுது, அணுகுகின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? காதை மூடிக்கொள்வோம். அவன் என்னதான் சொன்னாலும் சரி கேட்க மாட்டோம். சில நேரங்களிலே தொலைபேசியிலே பேசுவோம். ஏதாவது கடன் என்ற ஒரு வார்த்தை வந்தாக்கா, ஹலோ ஹலோ, சிக்னல் கட் ஆச்சுப்பா. அதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுவோம்? சிக்னல் வராதப்ப என்ன பண்ணுவோம்? அப்படியே ஆக்ட் பண்ணுவோம்.
ஒரு உதவிக்காக, அவசர உதவிக்காக ஒரு மனிதன் உன்னை நோக்கி அணுகுகின்ற பொழுது நீ காதை பொத்தி கொண்டார். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். அவ்வாறு வருகின்ற பொழுது இறைவனும் மனிதனும் உனக்கு உதவி செய்ய காதை கூர்ந்து கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டாங்க சொல்றார். இறுதியாக அந்த நீதிமொழி ஆசிரியர் 28ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறை எதுவும் ஏற்படாது, அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர்கள் பல சாபங்களுக்கு ஆளாகும். நீ உண்மையிலே ஏழைக்கு நீ உதவி செய்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை உதவி எதிர்நோக்கி வரக்கூடிய ஏழைக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால் பல சாபங்களுக்கு உள்ளாக நேரும் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கின்ற வரைதான் இந்த பொருட்கள் அனைத்தும், பணம் அனைத்தும், நிலபுலன்கள், சொத்து சுகங்கள் எல்லாம், இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்த அடுத்த நொடி இந்த உலகம் என்னை எப்படி அழைக்கும் என்றால் என்னை பிணம் என்று அழைக்கும். கொலோக்கிலிருந்து போனோம். நேரமாக ஆக இந்த சமூகம் என்னை எப்படி சொல்லுமா அழைக்கும்? பணத்தை எப்ப தூக்க போறீங்க? நாங்க சீக்கிரம் அடக்கப்பட்டு ஊருக்கு போனோம், நேரம் ஆகிடும். அப்ப இந்த உடலில் உயிர் இருக்கின்றவரை தான் இந்த உடலுக்கு இந்த சமூகம், இந்த உறவுகள், சொந்த பந்தங்கள், மனிதர்கள் அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள், பெயர் சொல்லி அழைப்பார்கள், உறவு முறை சொல்லி அழைப்பார்கள். ஆனால் இந்த உடலில் இந்த உயிர் பிரிந்த சில மணி நேரங்களிலே இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? பணம், பிணம். அந்த கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது எவற்றை கொண்டு வந்து நம்மோடு வைக்கிறார்கள்? பணத்தை வைக்கிறாங்களா? நகை நட்டில் வைக்கிறாங்களா? அல்லது இவர் கஷ்டப்பட்டு இந்த சொத்தை வாங்கினார், எனவே இறந்து போன இந்த நபருடைய பெயரிலே ஒரு பத்திரம் எழுதி அந்த வீட்டை விட பத்திரம் அங்கே வச்சிடறேன் வைக்கின்றார்களா? இல்லையே. 1 கிராம் தங்க நகை கூட நமது உடலிலே விட இந்த சமூகம் அனுமதி கொடுக்காது. எல்லாவற்றும் கழித்து விடுகின்றார்கள். தாயின் வயிற்றிலிருந்து எப்படி வந்தேனோ அதே போலதான் இந்த பூமி என்ற தாயின் வயிற்றுக்கு நான் செல்லுகிறேன். இந்த மாதம் முழுவதும் இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதம். அப்ப நான் நிலையான விண்ணக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகள், பெரிய பெரிய உதவிகள் அல்ல, சின்ன சின்ன உதவி செய்யுங்க. அவைதான் இறைவன் முன்னிலையிலே செல்வங்களாக சேமித்து வைத்திருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து நாம் விண்ணக வீட்டுக்கு கொண்டு செல்வது நாம் செய்த நன்மைகள் மட்டும்தான், நாம் செய்த தர்ம காரியங்கள் மட்டும்தான், நாம் செய்த உதவிகள் மட்டும்தான். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் யாருக்கு உதவி செய்கின்றோம், எப்படிப்பட்ட உதவி செய்கின்றோம், சிந்திப்போம். ஆமென்.